அத்தியாயம் 8. குருவின் பங்கு. குருவானவர் ஒரு சாதகனின் ஆன்மீக வாழ்க்கைக்கு ஆதாரமாகவும் அதன் தீர்வாகவும் மற்றும் அதன் ஒவ்வொரு அம்சத்திலும் பங்கேற்கின்றவராகவும் இருக்கிறார். பயிற்சியின் ஆரம்பத்தில் அவர் வெறும் ஒரு வழிகாட்டி போல் சிறு பங்கு வகிப்பவராக தோன்றலாம். ஆனால் வளர்ச்சியடைந்து கொண்டு இருக்கும் சரியானதொரு குரு சிஷ்ய உறவில் அவருடைய பங்கு மேலும் மேலும் அதிகரித்து அவர் அபியாசியின் வாழ்வின் பொறுப்புகளை அதிக அளவில் எடுத்துக்கொள்கிறார். கடைசியில் சாதகனுடைய வாழ்க்கையானது முழுவதுமே குருவின் வழிகாட்டுதலின்படி நிர்வகிக்கப்படுகின்ற, இயக்கப்படுகின்ற ஒரு உச்சகட்ட ஆன்மீக நிலையை அடைகிறது. சகஜ மார்க்கத்தில் பொதுவாக இதுதான் குருவின் ஸ்தானமாகும். ஆன்மீக குருமார்களைப் பற்றி நாம் ஆராய்ந்து பார்த்தால் ஒரு கோடியில் சடங்குகளையும் சாஸ்திரங்களையும் கற்பிக்கும் எளிய ஆசிரியர்களிலிருந்து ஆரம்பித்து மறுகோடியில் மாஸ்டர் என்று அழைக்க தகுதியுள்ள மிக உயர்ந்த ஞானி வரை பலதரப்பட்டவர்கள் இருப்பதை காணலாம். இந்த இரு முனைகளுக்கும் இடையே ஆசிரியர், பூசாரி, துறவி மற்றும் சோதிடர்கள் என பலதரப்பட்ட குருமார்கள் வெவ்வேறு வகையான பயிற்சிகள் மற்றும் போதனைகளை மக்களுக்கு அளிப்பவர்களாக இருக்கின்றனர். பலர் மடங்கள் என்று அழைக்கப்படும் தங்களுடைய நிறுவனங்களுக்கு தலைவர்களாக இருக்கின்றனர். அநேகம் பேர் நாடோடிகளாக நாடு முழுவதும் திரிந்து கொண்டிருக்கின்றனர். பின் சொல்லப்பட்டவர்கள் பெரும்பாலும் தாங்களே கற்றுக்குட்டிகளாக தங்களது முக்திக்காக குறிப்பிட்ட சில தவங்களையும் பயிற்சி முறைகளையும் மேற்கொள்பவர்களாக இருக்கின்றனர். ஆனால் அவர்கள் சந்நியாசிகளுக்குரிய காவி உடை அணிவதால் குருமார்களாக உலகம் முழுவதும் மதிக்கப்படுகின்றனர். இவ்வித சந்நியாச அமைப்பில் உண்மையில் சீடன் யார், குரு யார் என்று பாகுபடுத்தி பார்ப்பது என்பது குழப்பமூட்டுவதாக இருக்கிறது. இந்தியாவிலுள்ள குருமார்களில் பெரும்பாலானவர்கள் சந்நியாசிகளாய்த்தான் இருக்கின்றனர். இல்லறத்தினர்களாக இருந்த குருமார்கள் அதிகம் இல்லை. இது அத்வைத வேதாந்தத்தின் போதனைகளின் விளைவு. ஏனெனில் புகழ்பெற்ற பழங்கால குருமார்களின் விளக்கத்தின்படி ஆன்மீக முயற்சியில் ஈடுபடுவதற்கு பிரம்மச்சரியம் ஒரு முக்கியமான முன் நிபந்தனையாக விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இறைவன் எல்லோருக்கும் கிடைக்கும் விதத்தில் ஆன்மீகத்தை வகுத்து தந்திருப்பதுதான் என் மாஸ்டரது போதனையின் முக்கிய அம்சம். அது மட்டுமல்ல, இல்லற வாழ்க்கையில் ஈடுபடும் கிரகஸ்தர்களிடம் மட்டுமே உண்மையான ஆன்மீக வைராக்கியம் அல்லது துறவு மனப்பான்மை நாளுக்கு நாள் அதிகரிப்பதை எதிர்பார்க்க முடியும் என்று எனது மாஸ்டர் கற்பிக்கிறார். குடும்பச் சூழ்நிலையில் ஒருவருடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கும் போதுதான் உண்மையான வைராக்கியம் வளர்கிறது என்று மாஸ்டர் அடிக்கடி சொல்லியிருக்கிறார். இதற்கு மாறாக சந்நியாச அமைப்பானது வாழ்க்கையிலிருந்து பயந்து ஓடுபவர்களையும் கோழைகளையும் ஊக்குவிக்கின்றது. குடும்ப வாழ்வின் நிர்பந்தங்களிலிருந்து தப்புவதற்காக வெறும் ஒரு புகலிடமாக அவர்கள் சந்நியாச அமைப்பை நாடுகிறார்கள். இவ்வாறாக சந்நியாசம் பலவீனத்தை ஊக்குவிப்பதுடன் ஏற்கனவே பெரிய எண்ணிக்கையில் சமுதாயத்தை சார்ந்து வாழ்ந்து அதற்கு ஒரு சுமையாக ஒரு பயனுமின்றி அலைந்து திரிந்து கொண்டிருப்பவர்களின் கூட்டத்தை இன்னும் அதிகமாக ஆக்குகிறது. இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் இது பொருளாதார ரீதியிலும் சரி, ஆன்மீக ரீதியிலும் சரி,
சமுதாயத்தினால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சுமையாகும். குறிப்பிட்ட ஆரம்ப தீட்சைகளை ஒரு புரோகிதர் நடத்தி தராமல் சமய வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூட முடியாது என்பது இந்தியாவிலுள்ள அனைவருக்கும் தெரியும். எனவே ஒரு புரோகிதர் ஒவ்வொரு தனிநபருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நுழைகிறார். அதன் பிறகு பொதுவாக அந்த குடும்பத்திற்கே புரோகிதராகி குடும்பத்திலுள்ள அனைவருக்கும் அவர் குருவாகி விடுகிறார். எனவே இது போன்ற சூழ்நிலையில் இந்தியாவிலுள்ள பெரும்பாலானவர்கள் தங்களுக்கு ஒரு குரு இருப்பதை பற்றி பெருமிதமாக சொல்லிக் கொள்ளுகிறார்கள். குருவை மாற்றினால் துரதிர்ஷ்டம் வரும், தாங்கள் கைவிட்ட குரு தங்களை சபித்து விடுவார் என்ற மூடத்தனமான அவர்களது பயத்தினால் நம் நாட்டில் குருவை மாற்றுவது என்பது மிக அரிதாகவே உள்ளது. அப்படிப்பட்ட ஒரு குருவானவர் பொதுவாக எல்லோரும் பொறுத்து கொண்டு போக வேண்டிய ஒரு சுமையாக ஆகிவிடுகின்றார். ஒரு பக்கத்தில் குடும்பஸ்தர்கள் சடங்குகளுக்கு ஆகும் செலவுகளை குறைத்து கொள்ள திணறும்போது, மறுபக்கத்தில் குரு அல்லது பூசாரி தன் வருமானத்தை அதிகரித்து கொள்ளும் முயற்சியில் தன் புத்தி சாதுரியத்தை உபயோகித்து சாஸ்திரத்தில் சொல்லியுள்ளவற்றை அஸ்திரம் போல் பயன்படுத்துகிறார். இவ்வாறு சமயநெறி வாழ்வு போலித்தனமான பேரம் பேசும் விளையாட்டாக சீர்கேடடைந்து விட்டது. குலதெய்வத்திற்கு முன்னால் நடக்கும் இந்த சாமர்த்திய போட்டிக்கு ஒரு மௌன சாட்சியாக குலதெய்வம் அமர்ந்திருக்கிறது. ஒரு சிலைக்குள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கும் அதனால் எதுவும் சொல்ல முடியாமல் உள்ளது. சுயநலமோ பேராசையோ இல்லாமல் சடங்குகளின் சிறந்த செயல்திறனில் உண்மையான நம்பிக்கை கொண்டு சிரத்தையுடன் சடங்குகளை செய்விக்கும் புரோகிதர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மிகச் சிலரே. இவையெல்லாம் மக்களை, குறிப்பாக வெளிநாட்டினரை குழப்புகின்றன. நமது சமய இலக்கியங்களை படித்துவிட்டு குருஸ்தானத்தின் மேல் நன்மதிப்பும் மரியாதையும் உருவாக்கிக் கொண்டு முதலாக இந்தியாவுக்கு வருகின்றவர்களை இவை மிகவும் குழப்புகின்றன. தெய்வீக சங்கல்பப்படி அல்லாமல் தங்களது உரிமை போல் தங்களைத் தாங்களே ஜகத்குருக்கள், மடாதிபதிகள், சமயப் பிரிவுகளின் தலைவர்கள், யோக பயிற்சி ஆசிரியர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் இந்நாட்டின் ஒரு சிறிய பகுதியினரைக் கண்டு வெளிநாட்டினர் திகைக்கிறார்கள். அப்படிப்பட்ட குருமார்களுடைய சீடர்கள் கூட தங்களை குட்டி குருமார்களாக காட்டிக்கொண்டு உலா வருவதை காணும்போது இங்கு வரும் வெளிநாட்டவர்களின் குழப்பம் மேலும் அதிகரிக்கின்றது. இதில் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. ஏனெனில் ஒருவர் குருவாக ஆவதற்கு முன் பெற்றிருக்க வேண்டிய உண்மையான தகுதிகள் பற்றி இந்திய மக்களில் ஒரு சிலர் மட்டுமே அறிந்திருக்கிறார்கள். மந்திரம் ஓதுபவர்கள், காவியுடை தரித்த யாசகர்கள், சோதிடர்கள், சில சமயங்களில் அலுவலகத்தில் உள்ள மேல் அதிகாரிகள் கூட குருமார்களாக கருதப்படும் அளவிற்கு இக்குழப்பம் மேலோங்கி இருக்கிறது. குருவானவர் தான் சீடராக ஏற்றுக்கொள்பவரின் வினைப்பயன்களின் சுமையை ஏற்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வினைப்பயன்களில் பெரிதளவு நம்பிக்கை கொண்டிருக்கும் இந்நாட்டில் பொதுவாக மக்கள் தாங்கள் சேகரித்து கொண்ட வினைப்பயன்களை சுமக்கக்கூடிய ஒரு குருவை கண்டுபிடிப்பதில் அதிக ஆர்வம் கொண்டுள்ளார்கள். எனவே இந்த சுமையை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பவர் யாராயினும் அவர் குருவாக ஏற்றுக்கொள்ளத்தக்கவர் என கருதப்படுகிறார். மக்கள் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க விரும்புவது இல்லை. தாம் சேகரித்து கொண்ட கர்மாக்களில் இருந்து விடுபடுவது மட்டுமே பொதுவான நோக்கமாக இருக்கிறதே தவிர ஆன்மீக முன்னேற்றத்திற்கான ஆர்வம் அவர்களிடம் மிக அரிதாகவே உள்ளது. குரு பீடம்
என்பது தொன்று தொட்டு காணிக்கைகள் மற்றும் பணம் இவற்றை பெற்றுத்தருவதாக இருப்பதால் பெருமளவு மக்கள் அதனால் கவரப்பட்டு மிக சுலபமாக தங்களை குருமார்களாக ஆக்கிக் கொள்கிறார்கள். எனவே மிக உயர்ந்த பொறுப்பு தேவைப்படும் குரு பதவியானது கொஞ்சம் கூட தகுதியில்லாதவர்களை கவர்கின்ற வெறும் ஒரு மட்டமான தொழிலாக சீர்கேடு அடைந்துவிட்டது. பெரும்பாலானவர்கள் வெறும் ஏமாற்றுக்காரர்களாகவும் வேஷதாரிகளாகவும் வெட்கமின்றி அப்பாவி மக்களை ஏமாற்றுபவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்ய சீடர்கள் கும்பல் ஒன்று இருக்கும். தங்களுடைய தலைவர் மற்றும் குருவாக இருப்பவரின் புகழை உரக்க பாடுவதும் மற்றும் அவரை பற்றி அறிந்து கொள்ள ஆர்வம் காட்டும் பொதுமக்களிடமிருந்து அவரை பாதுகாப்பதும் தான் அவர்களது ஒரே வேலை. முன்னொரு காலத்தில் மிகச் சிறப்பாகவும் புனிதமாகவும் மதிப்புக்குரியதாகவும் இருந்த இந்த அமைப்பு இப்போது இந்த நிலைக்கு சீர்கேடடைந்து விட்டது. பொதுவாக அதன் தரம் குறைந்து ஒழுக்கக்கேடு மிகுந்ததாக இருப்பினும் இன்றும் கூட சில உண்மையான உயர்ந்த மகான்கள் சீலமும் தெய்வ சிந்தனையும் அமைந்த தங்கள் வாழ்க்கையை மனிதகுல சேவைக்காக அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி இருந்த போதிலும் ஒருவரது ஆன்மீக வளர்ச்சிக்கு வழிகாட்ட தகுதியுள்ள ஒரு குரு உண்மையிலேயே தேவை என்பதையும் அவரது உதவி அத்தியாவசியமானது என்பதையும் இவை அனைத்தும் ஒரு விதத்திலும் குறைப்பது இல்லை. இந்த தேவை எப்போதும் போல் இன்றும் அவசியமானதே. ஆனால் குருவை தேடும் முயற்சி இந்த நவீன காலத்தில் அபாயகரமானதாக, சிக்கலானதாக, நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக, சில நேரங்களில் மனமே உடைந்துவிடும் அளவிற்கு இருக்கிறது. ஏனெனில் இது வைக்கோல் போரில் ஊசியை தேடும் வேலை என்று பழமொழியில் கூறப்பட்டிருப்பதை விட கடினமானது. தகுதி வாய்ந்த குருவை தேடும் முயற்சியிலேயே பல உண்மையான ஆன்மாக்கள் தங்கள் வாழ்வின் பெரும்பகுதியை வீணடிக்க வேண்டியிருப்பதில் ஆச்சரியம் இல்லை. வெளிநாட்டைச் சேர்ந்த நமது அபியாசி ஒருவர் இவ்வாறு அவர் மேற்கொண்ட முயற்சி பற்றி எங்களிடம் சொன்னார். அது ஒரு சாதாரண கதையல்ல. தன் ஆன்மீக பயணத்தில் தன்னை வழிநடத்தி செல்லக்கூடிய குரு ஒருவரை தேடி கண்டுபிடிப்பதை முழு நோக்கமாக கொண்டு அவர் இந்தியாவிற்கு 6-7 முறை வந்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் பல ஆசிரமங்களில் ஏறி இறங்கி ஒவ்வொரு குருவாக சந்தித்து ஒவ்வொரு புண்ணிய கஷேத்திரமாக தரிசித்து பல மாதங்கள் செலவழித்தார். அவர் கூறியபடி சொல்வதானால் இமயம் முதல் குமரி வரை இருந்த பெயர் தெரிந்த அனைத்து குருமார்களையும் ஆசிரமங்களையும் ஒன்றுவிடாமல் பார்த்திருக்கிறார். ஆன்மீகத்திற்கு புகழ்பெற்ற இந்நாட்டில் முழு மனதுடன் தனது குருவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவரை கூட பார்க்க முடியவில்லை என்பதே அவருடைய ஆழ்ந்த வருத்தமாகும். இந்தியாவிற்கு இதுவே தனது கடைசி விஜயம் என்று தீர்மானித்த பயணத்தில் அவர் மீண்டும் ஆசிரமங்களையும் குருமார்களையும் பார்த்து வரச் சென்றார். தனது பயணங்களை முடித்து கொண்டு இந்த நாட்டிலிருந்து விடைபெற்று கிளம்ப 2 நாட்கள் இருந்தபோது விதி அவரை நம் பிரிசப்டர் ஒருவரிடம் இட்டுச் சென்றது. இப்படியாக மாஸ்டருடன் அவரது ஆன்மீக தொடர்பு ஏற்பட்டது. தன் குருவை கண்டுபிடித்ததில் அவர் உண்மையில் மிகவும் அதிர்ஷ்டசாலிதான். ஆனால் அத்தகைய வெற்றியுடன் கூடவே மக்கள் கசப்பு மிகுந்த ஏமாற்றமளிக்கக்கூடிய, சில நேரங்களில் சோகத்திற்கும் உள்ளாக்குகின்ற ஆயிரக்கணக்கான அனுபவங்களை சந்தித்திருக்கின்றனர். ஒரு குருவை தேடுவதிலேயே தங்கள் வாழ்க்கையின்
பெரும்பகுதியை செலவழித்த அபியாசிகள் நம்முடன் இருக்கிறார்கள். அவர்களில் பலர் அனைத்தையும் இழந்து தனிமையில் அவதிப்பட்டு வலுவிழந்து மிகுந்த அவமானத்திற்கு உள்ளாகி பின்னர் விதி கொடுத்த தைரியத்தினால் அவற்றிலிருந்து மீண்டு புதிய சகாப்தத்தை தொடங்கியவர்கள். சில ஆசிரமங்களின் மூடிய கதவுகளுக்கு உள்ளே நடக்கும் விஷயங்கள் அவற்றிலிருந்து விடுவித்து கொண்டு வெளிவந்தபோது தாங்கள் சந்திக்க வேண்டியிருந்த அபாயங்கள் ஆகியவற்றை பற்றிய பயங்கர கதைகளை சிலர் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி தப்பி வந்த சிலர் என் மாஸ்டருடன் ஏற்பட்ட புதிய தொடர்பை விட்டுவிட்டு முந்தைய அமைப்பிற்குள் வந்து சேராவிடில் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என மிரட்டப்பட்டும் இருக்கின்றனர். இந்நாட்டில் குருமார்கள் பலர் இருந்த போதிலும் உயர்ந்த ஒரு குருவை கண்டுபிடிப்பது உண்மையிலேயே மிகவும் அரிதாகவே இருக்கிறது. நமது அபியாசிகள் பலர் எதிர்கொள்ள வேண்டியிருந்த கஷ்டங்களைப் பற்றி ஒரு முறை நான் மாஸ்டரிடம் கேட்டேன். அவர் புன்னகைத்துவிட்டு மௌனமாய் இருந்தார். பதிலளிக்குமாறு அவரை வற்புறுத்தினேன். மாஸ்டர், உண்மையான தேடுதல் என்பது உள்முகமானதாக இருத்தல் வேண்டும். தனது வாழ்நாள் முழுவதும் உலகம் முழுவதிலும் ஒவ்வொரு இடமாக ஒருவர் சென்று கொண்டிருந்தாலும் ஒரு குருவை கண்டுபிடிப்பதில் வெற்றியடைய முடியாமல் போகலாம். குருவை தேடிப் பார்க்க முயற்சிப்பதுதான் நாம் செய்யும் தவறு. ஒரு குருவிற்காக பிரார்த்திப்பதே சரியான வழி ஆகும். நாம் என்ன செய்ய வேண்டும்? நம் இதயத்தில் ஆழ்ந்த ஏக்கத்துடன் ஒரு தகுதி வாய்ந்த குருவை நமக்கு அனுப்பி வைக்குமாறு கடவுளிடமே நேரடியாக பிரார்த்திக்க வேண்டும். நாம் அதற்கு உரியவராக ஆகும்போது குருவே வந்து நமது கதவை தட்டுவார். எனது மாஸ்டரை நான் எப்படி பெற்றேன் என்பதை உன்னிடம் சொல்லியிருக்கிறேன். அது அவரது அனுக்கிரகம்தான். எனவே குருவை தேடுவது என்பது உண்மையில் ஒரு பிரார்த்தனையாக, ஒரு உள்ளார்ந்த தேடலாக இருக்க வேண்டும். அப்போது வெற்றி நிச்சயம் என்றார். ஆன்மீக வாழ்க்கையை விரும்பி அதற்கான வழிகாட்டியை நாடுபவர்கள் அனைவரும் தெளிவு பெற இந்த அறிவுரை பெரிதும் உதவும். அத்தகைய உள்முகமான பிரார்த்தனை பூர்வமான தேடுதல் எவ்வளவு பலனளிக்க வல்லது என்பதற்கு சான்றாக மேலை நாட்டு அபியாசி ஒருவர் இருக்கிறார். ஆன்மீக வளர்ச்சிக்காக இவர் பல ஆண்டுகள் ஏங்கியிருந்தும் உதவி புரியக்கூடிய எவரும் இவருக்கு கிடைக்கவில்லை. அதனால் நம்பிக்கை இழந்து மனத்தளர்ச்சியுற்ற நிலையில் இருந்தார். இருப்பினும் இதயத்திற்குள் தெய்வீக கனல் கனன்று கொண்டு இருந்தது. ஒரு குருவிற்காக தினமும் மனப்பூர்வமாக சரியாக 1 வருடம் பிரார்த்தனை செய்யலாம் என்றும், அதற்கு பலன் கிடைத்தால் நல்லது, இல்லாவிட்டால் ஆன்மீக வழியை பின்பற்றும் ஆர்வத்தையே ஒரே அடியாக விட்டுவிடலாம் என்றும் தனக்குள் தீர்மானம் செய்து கொண்டார். பிரார்த்தனையை தினமும் முழு மனதுடன் செய்தார். அந்த கட்டத்தில் அந்த அபியாசி சொன்னது போல் அதிசயத்தக்க விதத்தில் அச்சமயம் ரோம் நகரில் இருந்த எனது தந்தையுடன் அவருக்கு தொடர்பு ஏற்பட்டது. அந்த அபியாசியின் சொந்த ஊருக்கு வந்து செல்லுமாறு என் தந்தைக்கு ஒரு கடிதம் வந்தது. ரோம் நாட்டில் அப்போது எனது தந்தை இருப்பது அவருக்கு எப்படி தெரிய வந்தது என்பது இன்று வரை ஒரு புதிர்தான். என் தந்தை அந்த இடத்திற்கு சென்று அவருக்கு பல சிட்டிங்குகள் கொடுத்தார். அங்கு நம் மிஷனின் ஒரு பயிற்சி மையத்தை நிறுவினார். இந்த நிகழ்ச்சி ஒரு உண்மையான இதயம் கனிந்த பிரார்த்தனையின் வலிமைக்கு சிறந்த தெளிவான சான்றாகும். இறுதியில் குரு அவரிடம் வந்துவிட்டார்.
ஆனால் அந்த நபர் என்னிடம் மீண்டும் மீண்டும் சொல்லியிருந்தபடி அங்கு மனவேதனை இருந்தது என்னவோ உண்மைதான். ஆனால் அந்த வேதனை அவரை தூய்மைப்படுத்தி அடுத்தடுத்த பிரார்த்தனை நிலைகளை சரியான திசையில் திருப்பும் வன்மை வாய்ந்த உள்ளார்ந்த வேதனை ஆகும். ஆகவே வெற்றி விரைவிலேயே பின்தொடர்ந்தது. நிரூபணம் என்ற ஒன்று தேவைப்பட்டால் இது மாஸ்டர் என்னிடம் சொன்னது சாத்தியம்தான் என்பதை நிரூபிக்கிறது. எனவே பக்தி நிறைந்த இதயத்தின் அழைப்பிற்காக காத்திருப்பதும் அதற்கு இணங்கி செயல்படுவதும் உண்மையான ஒரு குருவின் பணிகளில் ஒன்றாக தோன்றுகிறது. இந்த விஷயத்தை ஆழமாக ஆராயும்போது இது கூட ஒரு மேலோட்டமான கருத்துதான் என்பது நமக்கு தெரிகிறது. மாஸ்டரின் வார்த்தைகளில் சொல்வதானால் உண்மையில் ஆன்மீக பணியை தொடர்ந்து செய்வதன் மூலம் அவர் அதற்கான களத்தை தயாராக்குகிறார். தயார் நிலையிலுள்ள ஆன்மாக்கள் அவரை நோக்கி ஈர்க்கப்படுகின்றன. அத்தொடர்பு நேரடியான ஆன்மீக தொடர்பாகின்றது. ஆன்மீக பாதையில் வர தயாராக உள்ள ஒருவர் குரு தன்னிடம் வரவேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனை மனநிலையோடு வீட்டில் காத்திருக்கின்றார் என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும். இதுதான் மிகச்சிறந்த மற்றும் மிக எளிய வழியுமாகும். ஏனெனில் குருவை தேடி நாம் பயணம் மேற்கொள்ள வேண்டுமானால் அவரை எங்கே சென்று தேடுவது என்று தெரிந்து கொள்வது கூட மிக அரிது. காத்திருக்கின்ற ஒருவனுக்கு எல்லாமே கிடைக்கின்றன என்கிறது ஒரு பழமொழி. ஒருவனுடைய வாழ்க்கையில் குரு வந்து சேர்வதற்கு இந்த பழமொழி மிக மிக சரியாக பொருந்துகிறது. குருவானவர் தானாகவே ஆன்மீக கணைகளை தொடுத்து அதன் மூலம் பக்குவமுற்ற ஆன்மாவை கண்டறிகிறார். உடனே பிராணாகுதி மூலம் அந்த ஆன்மாவை தயார் செய்ய ஆரம்பித்து விடுகிறார். குருவிற்கும் சீடருக்குமான நேரடி தொடர்பு நீண்ட காலம் கழித்து கூட ஏற்படலாம். அபியாசியை தயார் செய்வதை பொறுத்தவரை நேருக்கு நேர் சந்திக்கும் அந்த குறிப்பிட்ட தருணத்திற்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் இல்லை. அடிக்கடி குருவை நேரில் சந்திப்பது பெரும்பாலும் அபியாசியினுடைய மன திருப்திக்காகத்தான். டிரான்ஸ்மிஷன் அளிக்கும் திறமையுடைய தானே பிரம்மலயத்தில் இருக்கும் ஒரு தகுதியுள்ள மாஸ்டர் ஒருவருக்கு கிடைத்துவிட்டால் குருவை நேருக்கு நேர் சந்திக்கவில்லை என்றாலும் அது அவருடைய முன்னேற்றத்தை எந்த விதத்திலும் பாதிப்பது இல்லை. இவ்வாறுதான் நடக்கிறது என்பதற்கு மாஸ்டரின் வாழ்க்கையே அத்தாட்சியாக இருக்கிறது. தான் எப்படி சடங்கு ரீதியான பூஜையை ஆரம்பித்தார் என்றும் பின்னர் யோக பயிற்சிகள் மற்றும் அதுபோன்றவற்றை செய்தது பற்றியும் கடைசியாக ஒரு திறமை வாய்ந்த குருவை தந்தருளும்படியாக கடவுளிடமே பிரார்த்தித்ததை பற்றியும் மாஸ்டர் என்னிடம் சொன்னார். தனது 22வது வயதில் அவர் லாலாஜியினுடைய தெய்வீக திருவடிகளுக்கு வந்து சேர்ந்தார். தன் பணியை தனக்கு பின் தொடர்ந்து நடத்தப் போகிறவர் யார் என்பதை தெரிந்து கொள்ள விரும்பி லாலாஜி அவர்கள் தியானம் செய்தபோது அவருடைய மனக்காட்சியில் எனது மாஸ்டருடைய முகம் வந்தது என்று பாபுஜிக்கு பின்னர் தெரிய வந்தது. லாலாஜி மனக்காட்சியில் தான் பார்த்த மனிதருக்கு உடனே பிராணாகுதி கொடுக்கத் தொடங்கினார். இது அவர்கள் சந்திப்பதற்கு பல வருடங்கள் முன்பு நடந்தது. தனது வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகளின் நேரங்களை ஒன்றுக்கொன்று தொடர்புபடுத்தி பார்த்தபோது சிறு வயதில் தனது தாயாரின் வழிகாட்டுதலின் கீழ் சமய விதிப்படி சடங்கு ரீதியான வழிபாடுகளை தான் தொடங்கிய நேரமும் லாலாஜி தனக்கு டிரான்ஸ்மிஷன் கொடுக்க ஆரம்பித்த நேரமும் ஒன்றாக இருந்ததைக் கண்டு என் மாஸ்டர் வியப்படைந்தார். அவர் என்னிடம் லாலாஜி அவர்கள்
எனக்கு டிரான்ஸ்மிஷன் கொடுக்க ஆரம்பித்திருக்காவிடில் நான் பிரார்த்தனை கூட செய்திருக்க மாட்டேன். அவருடைய டிரான்ஸ்மிஷன் தான் எனக்குள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி என்னை ஆன்மீகத்திற்கான பாதையில் கொண்டு சேர்த்தது என்று சொன்னார். அலகாபாத் நகரில் நிகழ்த்திய ஒரு சொற்பொழிவில் டாக்டர் வரதாச்சாரி அவர்கள் ஆன்மீக வாழ்க்கையின் இந்த அம்சத்தை பற்றி பேசினார். எனது மாஸ்டர் தனது அபியாசிகளை சமுதாயத்தின் எல்லா மட்டங்களில் இருந்தும் தேர்ந்தெடுத்துள்ளார். நாமாக இதனுள் வந்து சேருவதாக நமக்கு தோன்றினாலும் அவர்தான் நம்மை தேர்ந்து எடுக்கிறார் என்று நான் சொல்வேன். நாம் அவருடன் தொடர்பு கொள்ளும்போது ஓர் ஆரம்ப சுத்திகரிப்பிற்கு பிறகு தெய்வீகத்துடன் ஒரு நேரடி தொடர்பு ஏற்படுத்தப்படுகிறது என்று அவர் சொன்னார். மேலும் நான் ஒருவரை தேர்ந்தெடுப்பதோடு மட்டுமின்றி என்பால் அவரை ஈர்த்து கொண்ட பிறகு என்னையே அவருக்கு தந்தும் விடுகிறேன் என்று மாஸ்டர் தன்னிடம் சொன்னதாக தனது சொற்பொழிவில் டாக்டர் வரதாச்சாரி சொன்னார். ஆகவே ஆன்மீக வாழ்க்கை முறையை பின்பற்றும் ஆர்வத்துடன் தன்னையே ஒரு குருவிடம் ஒப்படைத்துவிட மனப்பூர்வமாக விரும்பும் ஒருவர் தினமும் எல்லாம் வல்ல இறைவனிடம் ஒரு குருவின் வரவிற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பது நாம் முதலாவதாக கற்றுக்கொள்ளும் பாடமாகும். இவ்வாறு செய்வதால் குருவை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இருக்கும்போது குருநாதர் அவனிடம் வருவார். ஆகவே இதுதான் குருவின் முதல் பணியாகும். தான் தேர்ந்தெடுத்த பிரதேசத்தில் ஆன்மீக நாட்டத்திற்கான ஏக்கம் உடையவர்களின் இதயங்களில் தனது ஆன்மீக சக்தி பாயும் வகையில் அவர் களத்தை தயாராக்குகிறார். அப்படிப்பட்ட இதயங்களில் மாஸ்டரின் சக்தி அவர்களின் தன்மை மாற்றத்திற்கான வேலையை உடனே தொடங்கிவிடுகிறது. தனக்குள் நடக்கும் இந்த வேலையை பற்றி சாதகன் அறிவது இல்லை. குருவிற்கும் அந்த ஆன்மீக நாட்டமுடையவருக்கும் இடையே நேருக்கு நேர் சந்திப்பு ஏற்படும் வரை குருவானவர் இரகசியமாகவே வேலை செய்கிறார். இந்த கட்டத்தில் ஆன்மீக ஆர்வமுடையவர் ஒரு சீடராகி தன் மாஸ்டர் தன்மீது செய்து கொண்டிருக்கும் பணியை உணரத் தொடங்குகிறார். இதுவரை இரகசியமாக செய்யப்பட்டு கொண்டிருந்த பணி இப்போது வெளிப்படையாக தெரிய வருகிறது. விதை மண்ணிற்குள் முளைவிட்டு விடுகிறது. அதன் பிறகு அந்த இளம் செடி வெளி உலகில் அருமையான சூரிய ஒளியில் தனது தலையை காட்டுகிறது. படைப்புச் செயல்கள் எல்லாம் எப்போதுமே இயற்கை அன்னையை தவிர மற்ற ஒருவரின் பார்வையிலும் படாமல் இரகசியமாகத்தான் நடக்கின்றன. இது தெய்வ காரியத்தின் இயல்பு. இது பிரபஞ்சமளாவிய ஒரு நியதியாக தோன்றுகிறது. படைப்புச் செயல் நிறைவு பெற்ற பிறகுதான் அந்த செயலின் விளைவு வெளிப்படுத்தப்படுகிறது. அடுத்தது வளர்ச்சி என்ற கட்டம். சிருஷ்டி அல்லது படைப்பு கட்டம் முடிந்து வளரும் கட்டம் ஆரம்பிக்கிறது. குறிப்பாக இக்கட்டத்தில்தான் அப்பணி வெளி உலகிற்கு தெரிய வருகிறது. ஆக செயலிற்கான களத்தை தயார் செய்வது மற்றும் அங்குள்ள மனிதர்களுள் ஆன்மீக விதை விதைப்பதுமான மாஸ்டரது பணியின் இந்த அதிமுக்கியமான அம்சம் இரகசியமாக இயற்கையின் திரை மறைவில் நடக்கிறது. என் மாஸ்டரின் பணி தொடர்வதற்கு விளம்பரமோ அல்லது பிரச்சாரமோ தேவைப்படாததற்கான காரணம் இதுதான். மாஸ்டர் தனக்கு அளிக்கப்பட்ட தெய்வீக சக்தியை பயன்படுத்தி தனியாக பணியை செய்கிறார். பணியின் அத்தியாவசியமான அம்சமாகிய சிருஷ்டியானது இரகசியமான ஒன்று. இதற்கு விளம்பரமோ பிரச்சாரமோ தேவையில்லை என்பது மட்டுமல்ல, ஆரம்ப கட்டங்களில் ஒருவேளை அவை பணியை கெடுத்தும் விடலாம். மாஸ்டர் ஆன்மீக களத்தை தயார் செய்ய தொடங்குவதிலிருந்து அப்பணி வெளித்தெரியும் ஒன்றாக வளர்வதற்கு
தோராயமாக 20-25 ஆண்டுகள் ஆகின்றன. அதாவது முன்பெல்லாம் இது இவ்வாறாக இருந்து கொண்டிருந்தது. எப்போதும் இதே கால இடைவெளி இருக்கும் என்று சொல்ல மாட்டேன். இந்த பணி வளர வளர அதன் ஆற்றல் அதிகரிப்பது நிச்சயம். ஆனால் முன்பே நாம் பார்த்தது போல் இந்த பணியின் வெளியில் தெரியும் அம்சம் அதனுடைய வளரும் பருவம்தான். எனவே இந்த கட்டத்தில்தான், அதாவது பணி மற்றவர்களின் பார்வைக்கு தெரிய வரும்போதுதான் விளம்பரத்தை பற்றிய பேச்சே எழுகிறது. மாஸ்டருடைய இந்த முதல் கட்ட வேலையை விளக்க இப்போது மிஷனில் ஒரு மூத்த பிரிசெப்டராக இருக்கும் ஒருவரது உதாரணத்தை எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். சுமார் 15 வருடங்களுக்கு முன்பு இவர் மாஸ்டருடைய சத்தியோதயம் நூல் பற்றிய விமர்சனத்தை செய்தித்தாள் ஒன்றில் வாசித்தார். புத்தகத்தில் சொல்லப்பட்ட சகஜ மார்க்க முறையிலான யோக பயிற்சியில் ஆர்வம் தெரிவித்து அவர் மாஸ்டருக்கு கடிதம் எழுதினார். தன் சேவை அவருக்கு எப்போதும் உண்டு என்றும், தியானத்தில் அமர்ந்து இந்த பயிற்சி முறையை முயற்சித்து பார்க்குமாறும் மாஸ்டர் பதில் எழுதினார். மேலும் அவர் தியானத்தில் உட்கார விரும்பும் நேரத்தை முன்கூட்டியே தெரிவித்தால் தான் அந்த நேரத்தில் அவருக்கு பிராணாகுதி அளிப்பதாகவும் எழுதியிருந்தார். இந்த நிகழ்ச்சியை என்னிடம் விவரித்து கொண்டிருந்த போது அவர் மாஸ்டரின் கடிதத்தை பெற்றபோதே நான் தியானத்தில் உட்காரப்போவது குறித்து அவருக்கு முன் தகவல் அனுப்பப் போவது இல்லை என்று தீர்மானித்து விட்டேன். அவரோ டிரான்ஸ்மிஷன் மூலமாக தன்னால் எனக்கு பயிற்சி அளிக்க முடியும் என்று சொல்கிறார். அப்படி இருக்கும்போது நான் எதற்காக அவருக்கு முன்கூட்டியே சொல்ல வேண்டும்? ஒரு விதத்தில் சொன்னால் நான் அவரை சோதித்து பார்க்க விரும்பினேன். இவ்வாறு நினைத்து கொண்டு மறுநாள் காலையிலேயே நான் தியானம் செய்வதற்காக அமர்ந்தேன். அது மிகவும் அற்புதமான ஒரு அனுபவமாக இருந்தது. நான் உட்கார்ந்த ஒரு சில கணங்களுக்குள் என் இதயத்திற்குள் மடை திறந்தது போல் சக்தி பாய்வதை நான் உணர்ந்தேன். எனக்குள் உருக்கிய ஈயத்தை ஊற்றுவது போல அது இருந்தது என்று சொன்னார். தன் பணியை துவங்குவதற்கு மாஸ்டர் இவரது தகவலை நம்பியிருக்கவில்லை என்பதை இந்த அபியாசி உணர்ந்து கொண்டார். மிகவும் முன்னதாகவே அவரது தெய்வீக பணி துவங்கிவிட்டது. அபியாசி செய்ய வேண்டியதெல்லாம் இந்த வேலையில் கவனத்துடன் பங்கேற்பதன் மூலம் அதை உணர்வதுதான். ஒரு விதத்தில் இந்த முதல் கட்டம்தான் மாஸ்டருடைய வேலையில் ஒரு முக்கியமான கட்டமாக இருக்கிறது. இன்னொரு விதத்தில் அவருக்கு மிக சுலபமானதாகவும் இருக்கிறது. ஏனெனில் இந்த கட்டத்தில் எதிர்ப்பு இருப்பது இல்லை. தன் மீது செய்யப்படும் ஆன்மீக பணியை உணராமல் இருக்கும்போது அவனால் அந்த பணிக்கு எந்த எதிர்ப்பும் காட்ட முடியாது. மாஸ்டர் தன் மீது பணி செய்து கொண்டிருப்பதை பற்றி அந்த சாதகனுக்கு எதுவும் தெரியாததால் அவனது ஒத்துழைப்போ அல்லது அவன் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றோ எதிர்பார்க்கப்படுவது இல்லை. அவனது ஏக்கம் அல்லது தாகம்தான் மாஸ்டரின் அனுக்கிரகத்தை அவன்பால் ஈர்க்கும் ஒரு சக்தியாக செயல்படுகிறது. இது மட்டுமே வலிமை வாய்ந்த ஒத்துழைப்பாக இருந்து மாஸ்டர் அவன் மீது வேலை செய்வதை சாத்தியம் ஆக்குகிறது. தனது ஆன்மீக சக்தியை பிரயோகிக்கக்கூடிய மாஸ்டருக்கு தனக்கு நடப்பது என்ன என்று தெரியாமலேயே பங்கெடுத்து கொள்ளும் அவரது சகாவிடமிருந்து கணிசமான ஒத்துழைப்பு கிடைக்கிறது. அவருடைய பணியின் பிற்கால கட்டங்களில் இந்த அளவு ஒத்துழைப்பு அவருக்கு கிடைப்பது மிகவும் அரிதே. ஆன்மீக ஆர்வம் உள்ளவருடன் மாஸ்டரின் உறவு முறைப்படி குரு சிஷ்ய உறவாக ஆனபின் அவரது ஆன்மீக பணியும் வெளிப்படையாகிறது. உண்மையிலேயே அவரது பிரச்சனைகள் பின்னர்தான் ஆரம்பிக்கின்றன. இப்போது மாஸ்டருடைய பணியை அபியாசியினால் உணர்ந்தோ அல்லது உணராமலோ
எதிர்க்க முடிகிறது. இந்த கட்டத்தில் தன் மீது ஆன்மீக பணி செய்யப்படுகிறது என்பதை சீடர் உணர்கிறார். இப்போது ஆன்மீக சக்தியின் வன்மை பற்றியும் அந்த சக்தி உண்மையில் இருக்கிறதா என்பதை பற்றியும் பிறகு அதன் மூலத்தை பற்றியும் அவர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். மாஸ்டருடைய திறமையை பற்றி கூட இப்போது சந்தேகம் எழலாம். இப்படியே சந்தேகத்துக்கு மேல் சந்தேகங்கள் எழும்போது எதிர்ப்பு வளர்கிறது. இவ்வாறாக உணர்வு நிலையில் எதிர்ப்பு கணிசமாகவே இருக்கக்கூடும். இருப்பினும் இந்த எதிர்ப்பினை போக்குவது மாஸ்டருக்கு கடினமான செயல் அல்ல. ஏனெனில் விளக்கங்கள் மற்றும் உதாரணங்கள் மூலமாகவும் மாஸ்டருடைய பணியினால் விளைந்த பலன்களை கவனிக்கச் சொல்வதன் மூலமாகவும் அபியாசியிடம் அவரால் நம்பிக்கையை ஏற்படுத்த இயலும். இவ்வாறாக உருவாக்கப்படுகின்ற நம்பிக்கையானது மாஸ்டருடைய பணி மென்மேலும் உயர்மட்ட உணர்வு நிலைகளுக்கும் அபியாசியின் ஜீவித நிலை இன்னும் உயர்ந்த பரிணாம நிலைகளுக்கும் முன்னேறும்போது பற்றுறுதியாக வளர்ந்து அதுவே அன்பாக மாறி இறுதியில் சரணாகதியில் நிறைவு பெறுகிறது. எதிர்ப்பு ஆழ்மனதில் இருக்குமானால் ஆன்மீக பணி இன்னும் அதிக சிரமமானதாகவும் நீண்டகாலம் எடுப்பதாகவும் இருக்கலாம். ஆன்மீகத்தில் ஆர்வமுடையவர்களை மாஸ்டர் மிக தெளிவாக சரியாக 2 வகைகளாக பிரித்திருக்கிறார். ஒரு வகையினர் வெளியில் பார்ப்பதற்கு மிகவும் ஒத்துழைப்பவர் போல் தோன்றினாலும் உள்ளிருக்கும் எதிர்ப்பு ஒரு பாறையைப் போல் கடினமானதாக இருக்கும். மாஸ்டர் இவர்களை வெளியில் மென்மையான சதைப்பகுதியையும் உட்புறத்தில் கல் போன்ற கொட்டையையும் கொண்ட மாம்பழத்திற்கு ஒப்பிடுகிறார். இன்னொரு வகை அபியாசிகள் வெளியில் கடினமானவர்களாக மாஸ்டர் சொல்கின்ற செய்கின்ற எதையும் ஒத்துக்கொள்ளாதவர்கள் போல் தோன்றுவார்கள். அவர்களிடம் எதிர்ப்பு அதிக அளவில் இருப்பதாக தோன்றும். ஆனால் அவர்களின் உள்மனதில் ஒத்துழைப்பு அசாதாரணமாக இருக்கும். அப்படிப்பட்டவர்களை வெளியில் கடினமான ஓடும் உள்ளே மிருதுவான இனிய பருப்பும் கொண்ட பாதாம் கொட்டைக்கு ஒப்பிடலாம். நாம் சரியாக கவனித்தோமானால் அபியாசிகளுக்குள் இவ்விரு வகைகள் இருப்பதை தெளிவாக பார்க்க முடியும். மிகவும் மிருதுவானவர்களாக வளைந்து கொடுப்பவர்களாக பார்ப்பதற்கு மிகச்சிறந்த ஒத்துழைப்பை கொடுப்பவர்களாக தோன்றும் அபியாசிகள் சிலர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களது முன்னேற்றம் மிக மெதுவாகவே இருக்கும். இன்னும் சிலர் பல வருடங்களாக இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டிருந்த போதிலும் அவர்களுக்கு முன்னேற்றமே இருப்பது இல்லை. அப்படிப்பட்ட ஓர் அபியாசியின் விஷயத்தில் அவருக்கு ஓரளவு அநீதி இழைக்கப்படுவதாக கூட நான் கருதியது உண்டு. முதலாக நான் அவரை சந்தித்த போதே அவர் மிஷனில் சேர்ந்து பல ஆண்டுகள் ஆகியிருந்தது. ஆனால் மாஸ்டர் அவரிடம் பேசும்போதெல்லாம் குறை கூறிக்கொண்டே இருப்பதை நான் பார்த்தேன். இவ்வளவு தூரம் ஒத்துழைக்கும் ஒரு ஜீவனை ஏன் இப்படி கடுமையுடன் நடத்துகிறீர்கள் என்று மாஸ்டரிடம் நான் கேட்டபோதுதான் மாஸ்டர் இந்த வித்தியாசத்தை விளக்கினார். அவர் மிகவும் மென்மையாக நடந்து கொள்கிறார், என்னிடம் முற்றிலும் சரணடைந்து விட்டதாகவும் சொல்கிறார். ஆனால் உள்ளே அவர் ஒரு பாறையைப் போல இருக்கிறார். அசைக்க முடியாத உள்ளார்ந்த எதிர்ப்பு இருக்கிறது. அவருக்கு உதவி செய்ய நான் முயற்சி செய்திருக்கிறேன். ஆனால் பிராணாகுதி அவரது இதயத்திற்குள் நுழைவதில்லை. அவருடைய இதயம் மூடப்பட்டு விட்டிருக்கிறது. பிராணாகுதி அப்படியே திரும்பி வந்து விடுகிறது. இம்மாதிரி இருப்பவருக்கு எப்படி உதவுவது? அவருக்கு உதவி செய்ய முடியும்தான், ஆனால் அதற்கு நீண்ட காலம் தேவைப்படும். அத்துடன் அவர் மிக பொறுமையுடன் இருந்து தனக்குள் ஒத்துழைப்பை
உருவாக்கிக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்றார். இந்த விளக்கத்தால் நான் ஒரு விதத்தில் திகைத்துப் போனேன். மாஸ்டரிடம் அவரை கொண்டு வந்து சேர்க்கும் அளவிற்கு அவருடைய ஏக்கம் தீவிரமாக இருந்திருக்கையில் ஆழ்மனதில் எப்படி திடீரென்று எதிர்ப்பு முளைத்தது என்று நான் மாஸ்டரை கேட்டேன். அபியாசிக்கு தெரிந்து மனதில் எதிர்ப்பு உருவாகலாம் என்பதை என்னால் நன்றாக புரிந்து கொள்ள முடிந்தது. சாதாரணமாக பரஸ்பர உறவு முறைகளில் நடக்கும் இதை புரிந்து கொள்வது எளிது. ஆனால் திடீரென்று ஆழ்மனதில் எப்படி எதிர்ப்பு உருவாக முடியும்? இதுதான் என்னுடைய குழப்பம். இதற்கு மாஸ்டர் சொன்னார், இந்த ஆழ்மனம், சப்கான்ஷியஸ் என்பது தான் இவ்வாறு உள்ளோம் என்பதை பற்றிய அறிவோ அல்லது உணர்வோ இல்லாத ஒரு மனநிலை என்பதை குறிப்பதற்காகவே வழக்கமாக சொல்லப்படும் விதத்தில் நான் இவ்வார்த்தையை உபயோகித்துள்ளேன். அன்கான்ஷியஸ், தன்னுணர்வற்ற நிலை என்ற சொல்லை நான் இங்கு உபயோகிக்க விரும்பவில்லை. ஏனெனில் உண்மையில் அது தவறான வார்த்தை இல்லை எனினும் முற்றிலும் வேறுபட்ட ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். இதை நான் வேறொரு விதமாக விளக்குகிறேன். இந்த எதிர்ப்பை உருவாக்குவது சம்ஸ்காரங்கள்தான். சம்ஸ்காரங்கள் சில நேரங்களில் மிக ஆழமாக பதிந்து இருப்பதால் அவற்றிலிருந்து மீண்டு வருவது கடினமாக இருக்கிறது. நீண்ட காலத்திற்கு சுத்திகரிப்பு பயிற்சியை தினசரி செய்வது மிகவும் அவசியம். இந்த எதிர்ப்புத்தன்மை என்பது சம்ஸ்காரங்களின் விளைவே. எனவே அப்படிப்பட்டவர்கள் பொறுமையாக இருப்பதுடன் ஒத்துழைப்பையும் உருவாக்கிக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். இதில் இன்னொரு பிரச்சனையும் உள்ளது. மேலோட்டமான அல்லது உணர்வு நிலையில் அவர்கள் தங்கள் முன்னேற்றத்திற்காக மிகவும் கவலைப்படுகிறார்கள். ஆனால் அங்கே கவலை இருக்கக்கூடாது. கவலை என்றால் அத்துடன் சந்தேகம் சேர்ந்திருக்கிறது என்று பொருள். கிரேவிங், உண்மையான தவிப்புதான் இங்கு தேவை. மெய்ப்பொருளை உணர வேண்டும் என்ற ஒருமுகப்பட்ட ஆர்வம்தான் வேண்டும். ஆனால் இவர்கள் மேலோட்டமாக இருக்கும் கவலையை ஆன்மீக தாகம் என்றும் ஒத்துழைப்பு என்றும் தவறாக எண்ணிக்கொள்கிறார்கள். எனவே மனப்பான்மைகளில் மாற்றம் கொண்டு வருவது மிகவும் கடினமாகிவிடுகிறது. இதை நான் அவர்களிடம் சொன்னால் பொதுவாக எதிர்ப்பு மேலும் அதிகமாகிறது. இதற்கு நான் என்ன செய்ய முடியும்? எனவே என் வழியில் நான் வேலை செய்கிறேன். ஆனால் அதற்கு அதிக காலம் தேவைப்படத்தான் செய்யும். இது நம்மை அடுத்த கட்டத்திற்கு, அதாவது மாஸ்டருடைய இரண்டாவது கட்ட பணிக்கு கொண்டு வருகிறது. அவர் அபியாசியின் முன்னேற்றத்தை துரிதப்படுத்துவதற்காக அவனை சுத்திகரித்து தூய்மையாக்கி அந்த முன்னேற்றத்தை ஸ்திரமாக ஆக்குகின்றார். அவர் எதனை சுத்தம் செய்கிறார்? அபியாசியின் முழு அமைப்பையுமே பரிபூர்ணமாக சுத்தம் செய்ய வேண்டும் என்பதுதான் மாஸ்டருடைய பதில். இந்த சுத்திகரிப்பில் இதயமும் ஒன்றன் பின் ஒன்றாக மேல்மட்ட புள்ளிகளும் அடங்கும். ஸ்தூலத்தன்மை வடிவில் வினைப்பதிவுகளின் பெரும்பகுதி புதைந்து கிடக்கும் இதயத்திலும் இதய மண்டலத்திலும் தான் பணி முக்கியமாக உள்ளது. நாம் எந்த ஒரு செயல் புரிந்தாலும் செயல் என்ற சொல்லை அதன் பரந்த அர்த்தத்தில், அதாவது புலன் சார்ந்த மற்றும் மனம் சார்ந்த செயல்கள் அனைத்தையும் குறிக்கும் ஒரு சொல்லாக எடுத்துக்கொள்வோமேயானால் அந்த செயல் மனதில் ஒரு பதிவை ஏற்படுத்துகிறது என்று மாஸ்டர் சொல்லியுள்ளார். அந்த பதிவு மிக ஆழமானதாக இருக்கும்போது அது சம்ஸ்காரம் என்று அழைக்கப்படுகிறது. மேலோட்டமான பதிவுகளை எளிதாக சுத்தம் செய்துவிடலாம் என்பது தெளிவான ஒன்று. உதாரணமாக, ஒரு ஸ்லேட்டை
துடைத்து சுத்தம் செய்வது மிகவும் எளிது. ஆனால் ஒரு இசைத்தட்டை சுத்தம் செய்வது சாத்தியம் இல்லை. ஏனெனில் அதில் பதிந்திருக்கும் கீறல்கள் ஆழமாக, நிரந்தரமாக இருக்கின்றன. நமது செயல்களில் நாம் தீவிரமாக ஈடுபடும்போது ஆழ்ந்த பதிவுகள் ஏற்படும் அபாயம் மிக அதிகமாய் இருக்கிறது. இப்படி நமக்குள் இருக்கும் சேகரிக்கப்பட்ட பதிவுகள் கடந்த கால சம்ஸ்கார சுமையாகின்றன. மாஸ்டர் தனது ஆன்மீக சக்தியை பிரயோகித்து இதனை சுத்தம் செய்ய வேண்டும். இந்த சுத்திகரிப்பு மேலும் மேலும் தொடரும்போது அபியாசி தன்னுடைய தியானங்களில் உண்மையாகவே லகுத்தன்மையை அனுபவிக்கிறார். இவ்விஷயத்தில் எனக்கு இருந்த பிரச்சனையை குறித்து ஒரு முறை மாஸ்டரிடம் பேசினேன். நான் தியான பயிற்சியை ஆரம்பித்த புதிதில் எண்ணங்கள் அதிக அளவில் குறுக்கிடுவது வழக்கம். ஆனால் மாஸ்டர் சொல்லியதை பின்பற்றி எண்ணங்களின் மேல் கவனம் செலுத்தாமல் இருந்தபோது எண்ண அலைகள் வருவது படிப்படியாக குறைந்து இடையிடையே எண்ணங்களே இல்லாத அனுபவமும் ஏற்பட்டது. ஆனால் சில ஆண்டுகள் பயிற்சிக்கு பிறகு திடீரென்று மிக மோசமான, கேவலமான எண்ணங்கள் தியானத்தின் போது வந்தது. இதுதான் என்னை மிகவும் கவலைக்குள்ளாக்கியது. ஏனெனில் இது முன்னேற்றத்தை குறிக்காமல் பின்னோக்கி செல்வதை குறிக்கலாம் என்று பெரிதும் கலங்கினேன். மாஸ்டர் உடனடியாக எனது கலக்கத்தை தெளிவாக்கினார். தினமும் மேஜை மீது படுகின்ற தூசியை எளிதாக துடைத்து விடலாம். மேற்பரப்பில் இருக்கும் அதை நீக்குவது சுலபம். ஆனால் மேஜை மீது இங்க் கொட்டி அதை ஊறவிட்டால் அந்த கரையை போக்குவது மிகவும் கடினம். எனவே பதிவின் தன்மைக்கு ஏற்ப சுத்திகரிப்பு அமையும். நான் இன்னொன்றும் சொல்கிறேன். சில நேரங்களில் நமக்கு தெரிந்தே கெட்ட எண்ணங்கள் வருகின்றன. நாம் வெட்கப்பட்டு அவற்றை உள்ளே அடக்கி வைத்து விடுகிறோம். இத்தகைய கெட்ட அல்லது மோசமான எண்ணங்கள் மனதின் அடி ஆழத்தில் அழுந்தி இருக்கின்றன. எனவே சுத்திகரிப்பின் போது அவை இறுதியாக வெளிவரக்கூடும். உன் விஷயத்தில் நடந்தது இதுதான். இப்படிப்பட்ட மோசமான எண்ணங்கள் ஒரு வழியாக நீக்கப்பட்டது குறித்து நீ சந்தோஷப்பட வேண்டும். இப்போது முன்னேற்றம் இன்னும் வேகமாக இருக்கும். இதை நீ புரிந்து கொண்டாயா? இது ஒரு குளத்தை போன்றது. குளத்தின் மீது மிதந்து கொண்டிருக்கும் இலைகளையும் குப்பைகளையும் எளிதாக நீக்கிவிடலாம். ஆனால் அடர்த்தியான அசுத்தங்கள் ஆழமாக அமிழ்ந்து விடுவதால் அவற்றை நீக்குவதற்கு முயற்சி தேவைப்படுகிறது. எனவே சுத்திகரிப்பில் அது கடைசியாக வெளிப்படுகிறது. ஆகவே இதில் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் அன்றாடம் சேருவதை அன்றைய தினமே நீக்கிவிடுவது மிகவும் அவசியமாகும். இல்லாவிடில் மறுநாள் அது இன்னும் இறுகி கடினமாகிவிடும். அதை நீக்க அதிக முயற்சி தேவைப்படும். இதனால்தான் அபியாசிகள் தினசரி சுத்திகரிப்பு செய்ய வேண்டும் என்று நான் கூறுகிறேன். இந்த முறையை சரியாக பின்பற்றினால் அன்றாட சேகரிப்புகள் நீங்கிவிடும். மற்றது மாஸ்டருடைய வேலை. இதுதான் தினசரி சுத்திகரிப்பின் முக்கியத்துவம். நான் தியானத்தை ஆரம்பித்து பல வருடங்கள் ஆன பின் ஒரு முறை ஷாஜகான்பூருக்கு சென்றேன். என் முன்னேற்றம் நன்றாக இருப்பதாகவும் தனக்கு திருப்தி அளிப்பதாகவும் மாஸ்டர் சொன்னார். அவர் எனக்கு அரை மணி நேரத்திற்கு மேல் நீடித்த ஒரு தனி சிட்டிங் கொடுத்தார். சிட்டிங் முடிந்ததும், இப்போது உன் உள்ளமைப்பை சுத்தம் செய்து கடினத்தன்மையை நீக்கிவிட்டேன் என்று சொன்னார். சுத்திகரிப்பிற்கான தேவை அதிகம் இருக்காது என்று நான் நினைத்திருந்ததால் இது எனக்கு சற்று வருத்தம் அளித்தது. என் அமைப்பில் கடினத்தன்மையை சேர்க்கக்கூடிய எதையும்
எனக்கு தெரிந்து நான் செய்யவில்லை என்று நான் மாஸ்டரிடம் சொன்னேன். அவரும் எனது முன்னேற்றத்தை புகழ்ந்து பல முறை கடிதம் எழுதியிருந்தார். சுத்தம் செய்யப்பட வேண்டிய இந்த கடினத்தன்மை என்னுள் இப்போது எப்படி வந்தது என்பதை விளக்கும்படி நான் அவரை வேண்டிக் கொண்டேன். மாஸ்டர் சிரித்துக்கொண்டே, இதை பற்றி நீ கவலைப்படக்கூடாது. கடினத்தன்மை அதிகமாக இல்லை. ஆனால் நான் அனைத்தும் சரியாக இருக்க வேண்டும் என்று விரும்புபவன். உனக்குள் ஒரு கரும்புள்ளி இருப்பதை கூட என்னால் காண இயலாது. ஒரு கருப்பு சட்டையில் அழுக்கோ கரையோ இருந்தால் அது அவ்வளவாக வெளியில் தெரியாது. ஆனால் சுத்தமான வெள்ளை சட்டையில் ஒரு துளி மைக்கரை கூட பளிச்சென்று கவனத்தை ஈர்க்கும். எதுவாயினும் அது என் கவலையாகும். நீ அதை பற்றி கவலைப்படக்கூடாது என்றார். ஆனால் என்னுள் எப்படி இந்த ஸ்தூலத்தன்மை வந்தது என்பதை விளக்குமாறு நான் மாஸ்டரை வற்புறுத்தினேன். நம் செயல் எவ்வளவு தூய்மையாக இருந்தாலும் எப்போதும் சிறிது பதிவு ஏற்படத்தான் செய்யும். மானிட நிலையில் இது தவிர்க்கப்பட முடியாதது. எனக்கு கூட ஸ்தூலத்தன்மை வருகிறது. தேவைப்படும் போதெல்லாம் என் மாஸ்டர் அதை நீக்குகிறார். நான் இன்னும் ஒன்றையும் சொல்கிறேன். நாம் தியானத்தில் அமர்ந்திருக்கும்போது ஏதோ ஒன்றிற்கான ஏக்கம் நம் இதயத்தில் இருக்கிறது. அது நமக்குள் ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்துகிறது. அப்போது நம் சுற்றுப்புற சூழலில் உள்ள ஸ்தூலத்தன்மை ஈர்க்கப்பட்டு நம்மீது படிந்து விடுகிறது. எனவே சரியாக தியானம் செய்து கொண்டிருக்கும் ஒருவர் இம்மாதிரியும் ஸ்தூலத்தன்மையை சேகரித்துக் கொள்கிறார். அதனால்தான் ஒரு நாட்டில் உயர்ந்த மகான் ஒருவர் இருந்தால் அதுவே போதும். அந்த இடத்திலுள்ள எல்லா ஸ்தூலத்தன்மையையும் ஈர்த்து அவற்றை தனதாக ஏற்றுக்கொள்கிறார். அதனால்தான் ஒரு மகான் என்பவர் உலகத்தின் துன்பங்கள் அனைத்திற்கும் இலக்காக இருப்பவர் என்று நான் சொல்கிறேன். வியப்பூட்டும் இன்னொன்றையும் நான் உன்னிடம் சொல்கிறேன். உண்மையில் பெற்றோர்கள் மற்றும் முன்னோர்களிடமிருந்தும் கூட ஸ்தூலத்தன்மை வரலாம். இந்த மாதிரி வழி வழியாக வந்திருப்பதை பலர் விஷயத்தில் நான் பார்த்திருக்கிறேன். எனவே பல வழிகளில் இது நடைபெறக்கூடும். ஆனால் இது குறித்து நீ கவலைப்படக்கூடாது என்றார். விளக்கம் இவ்வாறாக முடிந்தது. பின்னொரு முறை ஆன்மீக முன்னேற்றத்தில் சுத்திகரிப்பின் முக்கியத்துவத்தை பற்றி மாஸ்டர் வலியுறுத்தி கூறினார். அவர், லாலாஜியின் அருளினால் ஒப்புயர்வற்ற செயல்திறனுள்ள ஒரு பயிற்சி முறை நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த முறையை இவ்வளவு அற்புதமாகவும் சுலபமானதாகவும் ஆக்குவது எது என்று உனக்கு தெரியுமா? சகஜ மார்க்கத்தில் பின்பற்றப்படும் சுத்திகரிப்பு பயிற்சிதான் அது. உண்மையில் நம் கடந்த கால பதிவுகள்தான் நம்மை முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்துகின்றன. நம்மால் மாற்றிக்கொள்ள முடியாத நடத்தையை அவை உருவாக்குகின்றன. நாம் நமது கடந்த காலத்தின் அடிமைகளாக இருக்கிறோம். நம் விருப்பப்படி எண்ணுவதற்கும் செயல்படுவதற்கும் நமக்கு சுதந்திரம் இருப்பதாக எண்ணுகிறோம். ஆனால் உண்மையில் அது ஒரு பிரமை. நம் செயல் ஒவ்வொன்றும் கடந்த காலத்தினால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஒருவரை எப்படி மாற்றுவது? இங்குதான் லாலாஜியினுடைய மகத்துவம் இருக்கிறது. இந்த சுத்திகரிப்பு முறையின் மூலம் படிப்படியாக என்றாலும் கடந்த காலத்தின் விளைவுகள் முற்றிலுமாக நீக்கப்படுவதை அவர் சாத்தியமாக்கினார். எப்படிப்பட்ட மகத்தான வரப்பிரசாதம் இது! ஒரு மனிதனிடம் நீ மாறித்தான் ஆக வேண்டும் என்று சொல்வதில்
என்ன பயன்? உண்மையில் ஒவ்வொருவரும் மாறத்தான் விரும்புவார்கள். ஆனால் அது சாத்தியம் அல்ல. ஏன்? ஏனெனில் மனது கடந்த கால பதிவுகளால் கட்டுண்டு இருக்கிறது. எனவே அப்பதிவுகளை மனதிலிருந்து சுத்தம் செய்து நீக்கினால் மட்டுமே மாற்றம் ஏற்பட முடியும். அபியாசி தன் கடந்த காலத்திலிருந்து மெதுவாக விடுபட்டு வருவதை இது சாத்தியமாக்குகிறது. உண்மையில் நம்மை கட்டுப்படுத்துவது இது ஒன்றுதான். நமது கடந்த கால பதிவுகள் நமக்குள் மாற்றுவதற்கு கடினமான மனப்போக்குகளை உருவாக்குகின்றன. இந்த பதிவுகளை விலக்கிவிடும்போது மனப்போக்குகளை சுலபமாக மாற்றிக்கொள்ள முடியும். பலரது விஷயத்தில் அவை தானாகவே மாறிவிடும். பிறகு எண்ணமும் செயலும் சரியானதாகவும் இயல்பானதாகவும் ஆகிவிடுகின்றன. எனவே பிராணாகுதி மட்டும் போதாது, சுத்திகரிப்பு மிகவும் முக்கியம். இல்லாவிடில் அபியாசி முன்னேறினாலும் கூட வீழ்ச்சியடையும் அபாயம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஏனெனில் கடந்த கால பதிவுகள் அவரை பின்னுக்கு இழுத்துவிடக்கூடும். நிரந்தரமான முன்னேற்றம் வேண்டுமானால் அபியாசியின் உள் அமைப்பை சுத்தம் செய்வது அத்தியாவசியம். அதனால்தான் இந்த அம்சத்தில் அதிக கவனம் செலுத்தும்படி நமது பிரிசெப்டர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இது மிக முக்கியமானதோர் அம்சம். குறிப்பாக கீழ்நிலைகளில் மிகவும் கடினமான உழைப்பு தேவையாக இருப்பதால் சில நேரங்களில் இதை அலட்சியப்படுத்தும் மனோபாவம் இருக்கிறது. ஆனால் இது அபியாசிக்கு செய்யப்படும் ஒரு தீமையாகும். நாம் அபியாசிக்கு சேவை செய்வதற்காக இங்கு இருக்கிறோம். சுத்திகரிப்பை புறக்கணித்தால் உண்மையில் அவருக்கு நாம் சேவை செய்வது இல்லை. இதை நான் பிரிசெப்டர்களிடம் திரும்ப திரும்ப சொல்கிறேன். மாஸ்டருடன் நான் பேசும்போது இந்த சுத்திகரிக்கும் விஷயம் மீண்டும் மீண்டும் வருகிறது. மாஸ்டர் இதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதுடன் அது மிகச்சிறந்த பலனை தரக்கூடியது என்றும் கூறுகிறார். எவ்வளவு காலம் இந்த சுத்திகரிப்பு தேவைப்படும் என்று ஒரு முறை நான் மாஸ்டரை கேட்டேன். மாஸ்டர் சிரித்துவிட்டு, இது உன்னை பொறுத்தது. முழுமையான ஒத்துழைப்பு இருந்தால் வேலை சுலபமாகி விடுகிறது. நான் சுத்திகரிப்பு செய்ய செய்ய அபியாசி கடினத்தன்மையை மேலும் மேலும் சேர்த்து கொண்டே போனால் நான் என்ன செய்ய முடியும்? எனவே அபியாசியின் ஒத்துழைப்பும் அவசியமாகிறது. அபியாசி தன் முன்னேற்றத்திற்கு உதவக்கூடிய வகையில் தனது வாழ்க்கையை அவசியம் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். கடந்த கால சேகரிப்புகளை நீக்குவது மாஸ்டருடைய வேலை. ஆனால் அபியாசியானவர் தன் எண்ணங்கள் மற்றும் செயல்கள் மூலம் ஸ்தூலத்தன்மையை மேலும் சேர்த்து கொள்ளாதவாறு விழிப்புடன் இருக்க வேண்டும். எனவே இந்த விழிப்புணர்வு அவசியமானது. தன்னையே சுத்திகரிக்கும் இம்முறை தினசரி செய்யப்பட்டால் லாலாஜியின் அருளினால் பதிவுகளே உருவாகாத ஒரு நிலை ஏற்பட்டு சம்ஸ்காரங்கள் உருவாவது நின்றுவிடுகிறது. இது மிக உயர்ந்த ஒரு நிலை. ஆனால் உண்மையில் இந்நிலை பயணத்தின் ஆரம்பம்தான். சம்ஸ்காரங்கள் உருவாவது நின்றுவிடும்போது லட்சியம் எது என புரிகிறது. பழைய சம்ஸ்காரங்களின் மிச்சம் மீதிகள் இன்னும் இருக்கலாம். ஆனால் அது மாஸ்டரின் பொறுப்பு. இன்னொரு விஷயம் என்னவென்றால், நாம் இந்த உடலில் வாழும் வரை ஓரளவு ஸ்தூலத்தன்மை எப்போதுமே இருக்கத்தான் செய்யும். நமது முழு அமைப்பும் முற்றிலும் சுத்தமாகிவிட்டால் பிறகு உயிர் இங்கே இருக்க முடியாது. ஆனால் நம் ஆயுளை நீடிக்க வைப்பதற்காக ஸ்தூலத்தன்மையை
நாமே உருவாக்கிக் கொள்ளக்கூடாது. சம்ஸ்காரங்கள் உருவாவது நின்றுவிடுவதானது லட்சியம் நம் அருகாமையில் இருப்பதைக் காட்டும் ஓர் அறிகுறியாகும். அப்படிப்பட்ட ஒருவர் எல்லாவிதத்திலும் மற்றவரைப் போன்றே வாழ்ந்து கொண்டு செயல் ஆற்றுகிறார் என்றாலும் அவருக்கு பதிவுகள் ஏற்படுவது இல்லை. இதைத்தான் லிவிங் டெட், உயிரோடு இருந்தும் இறந்தவராக ஆகும் நிலை என்று நான் கூறுகிறேன். ஆனால் இந்நிலையை எய்துவதற்கு அபியாசி ஒத்துழைத்தாக வேண்டும். இதை எப்படி செய்வது? நான் ஒரு அழகான ரோஜாவை பார்ப்பதாக வைத்துக்கொள்வோம். அதன் அழகை நான் பாராட்டுகிறேன். அதில் தவறு ஒன்றுமில்லை. ஆனால் நான் அதை திரும்ப திரும்ப பார்த்து அதன் அழகை பற்றி ஒரு பதிவை உருவாக்கி கொள்ளக்கூடாது. அப்படி செய்தால் அது மனதில் பதிந்து விடுகிறது. அந்த பதிவு ஆழமாக இருந்தால் நாம் மீண்டும் அதை பார்க்க விரும்புகிறோம். இது பதிவுகளை மேலும் வலுப்படுத்துகிறது. பிறகு அதை நமது சொந்தமாக்கிக் கொள்ளும் ஆசை வருகிறது. அந்த ஆசைக்கு நாம் இடம் கொடுத்தால் அதன் விளைவாக செயல் ஆரம்பிக்கிறது. எனவே ஒரு சாதாரண எண்ணத்தை கட்டுப்பாடு இன்றி வளர அனுமதித்தால் அது நம்மை மென்மேலும் செயல்புரிய தூண்டுகிறது. பிறகு அதன் விளைவு, அதாவது அந்த செயலின் விளைவு தவிர்க்க முடியாததாகிறது. இவ்வாறாக நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வருகின்றன. அதில் நாம் சிக்கிக்கொள்கிறோம். அதனால்தான் நாம் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று சொன்னார். பதிவுகள் எனும்போது நல்ல பதிவுகள், கெட்ட பதிவுகள் ஆகிய இரண்டும் அதில் அடங்கும் என்று மாஸ்டர் விளக்கியுள்ளார். கெட்ட பதிவுகளைக் காட்டிலும் நல்ல பதிவுகள் ஒன்றும் சிறந்தவை அல்ல. ஏனெனில் இரண்டுமே முன்னேற்றத்திற்கு தடைகளை உருவாக்குவதால் இரண்டுமே விரும்பத்தகாதவைதான். மாஸ்டரின் போதனைகளின் ஒரு முக்கியமான அம்சத்தை இது குறிப்பிடுகிறது. நன்னடத்தை, தர்மம், சமய விதிமுறைகளை பின்பற்றுதல் போன்ற கோட்பாடுகளுடன் கூடிய ஒரு நல்வாழ்க்கை மட்டுமே ஆன்மீக முன்னேற்றத்திற்கு போதுமானவை அல்ல. சிறந்த சமுதாய மற்றும் நன்னறி வாழ்க்கைக்கும் மேல் ஏதோ ஒன்று இதற்கு தேவைப்படுகிறது. இவை எல்லாமே சம்ஸ்காரங்களை உருவாக்குகின்றன. அத்தகைய ஒரு நல்வாழ்க்கை அதைவிடச் சிறந்த அடுத்த பிறவியை தரலாம். ஆனால் நம் லட்சியம் பிறவா நிலையாகும். எனவே சகஜமார்க்க அபியாசியை பொறுத்தவரை இக்கருத்துக்கள் எல்லாமே அர்த்தமற்றவை. இறக்கும் தருணத்தில் மனிதருடைய காதுகளில் புனிதமான மந்திரங்கள் ஓதப்படும் பழக்கம் குறித்து ஒரு முறை நான் மாஸ்டரிடம் பேசிக்கொண்டிருந்த போது இவை அனைத்தும் எந்த ஒரு நிலை வரை உதவும் என்பது எனக்கு விளக்கப்பட்டது. இவ்வுலகை விட்டு செல்லும் ஆன்மாவிற்கு கர்ண மந்திரங்கள் என்று அழைக்கப்படும் இம்மந்திரங்கள் லட்சியத்தை நோக்கிய அதன் பயணத்திற்கு வழிகாட்டுவதில் திறன்மிக்கவை என்று சொல்லப்படுகின்றன. இறந்து கொண்டிருப்பவர் சுய நினைவின்றி இருந்தாலும் அவரது காதில் ஓதப்படும்போது இவை பயனளிக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த நபர் உயிரோடு இருக்க வேண்டும். நான் இதை பற்றி மாஸ்டரிடம் கேட்டேன். அவர் வருத்தத்துடன், உண்மையாகவே நீர் தெரிந்து கொள்ள விரும்புவதால் சொல்கிறேன். இதில் ஆன்மீக முன்னேற்றத்திற்கான பயன் ஏதும் இல்லை. அந்த நபருக்கு அது ஒரு நல்ல மறுபிறப்பை கொடுக்கலாம். ஆனால் அதனால் என்ன பயன்? அடுத்த பிறவி எவ்வளவுதான் நல்லதாக இருந்தாலும் மீண்டும் பிறவாமல் இருப்பதுதான் நமது நோக்கம்.
முக்திதான் நமது லட்சியம். அதற்கு சரியான வழியை இப்போது நான் சொல்கிறேன். இறக்கும்போது மனமானது முற்றிலும் வெறுமையாக்கப்பட வேண்டும். எந்த எண்ணங்களும், கடவுளை பற்றிய எண்ணங்கள் கூட மனதில் வருவதற்கு அனுமதிக்க கூடாது. ஒன்றுமில்லா தன்மையுடைய ஆதி மூலத்துடன் இரண்டர கலந்துவிடும் விதத்தில் மனதானது இறக்கும் நேரத்தில் முழுமையாக காலி செய்யப்பட வேண்டும். நம் மார்க்கத்தில் உள்ள அபியாசிகளுக்கு இது மிகவும் சுலபம். ஏனெனில் ஒவ்வொரு முறை தியானத்தில் அமரும் போதும் இதை செய்யத்தான் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இது நமக்கு இயல்பாகி விடுகிறது. நாம் தியானத்தில் அமரும்போது எண்ணங்கள் அற்றவர்களாக, அதாவது இறக்கும்போது இருப்பது போன்ற ஒரு நிலையை அனுபவிக்கிறோம். நீங்கள் விரும்பினால் இருந்தும் இறந்த நிலை என்று இதை அழைக்கலாம். எனவே இறக்கும் நேரம் வரும்போது நாம் தன்னிச்சையாக இந்த நிலைக்கு வந்துவிடுவதால் அந்த கடைசி நேரத்திலும் கூட அங்கே தடை ஏதும் இருப்பது இல்லை. ஆகவே இந்த கர்ண மந்திரம் எவ்வளவு கெடுதி ஏற்படுத்தக்கூடும் என்பதை பார்த்தாயா? உண்மையில் ஆன்மாவை அதன் வழியில் போக அனுமதிப்பதற்கு பதிலாக திரும்பவும் இந்த வாழ்க்கைக்கே இழுப்பதற்கான வழிமுறையாக இது இருக்கிறது. இதை நான் பண்டிதர்களிடம் சொன்னால் அவர்கள் என் மீது பாய்ந்து விடுவார்கள். ஆனால் உண்மையில் நான் உன்னிடம் சொல்லியுள்ளதுதான் சரியானது என்று சொன்னார். சுத்திகரிப்பு பணி என்பது மனித அமைப்பை தூய்மைப்படுத்துவதோடு மட்டும் நின்று விடுவது அல்ல என்பது முதலிலேயே நமக்கு தெரிந்த ஒன்றுதான். ஒரு மகானானவர் சுற்றுப்புறச் சூழலில் உள்ள ஸ்தூலத்தன்மையை தன்னுள் ஈர்த்து கொள்கிறார். பிரபஞ்சத்தின் ஒரு சுத்திகரிப்பு கருவி போல் அவர் செயலாற்றுகிறார். எனவே சுற்றுப்புறச் சூழலை சுத்திகரிப்பது என்பது மாஸ்டருடைய பணியின் மற்றொரு முக்கிய அம்சமாகும். மக்களது மனங்களில் குறிப்பிடத்தக்க விளைவுகள் ஏற்படும் அளவிற்கு சுற்றுப்புறச் சூழல் தூய்மைப்படுத்தப்படுகிறது. மனங்களில் நல்ல எண்ணங்கள் வருகின்றன. தூய்மையான அல்லது சரியான செயல்கள் இயல்பாகவே பின்தொடர்கின்றன. இவ்வாறு பிரபஞ்சமளாவிய அளவில் செயல்படும்போது தனி மனிதரும் நன்மையடைகிறார். ஒரு தனிநபரின் ஆன்மீக நிலை முன்னேறும்போது அவன் சுற்றுப்புறத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறான். இது இப்படியே தொடர்கிறது. ஆன்மீகத்திற்கான களத்தினை தயார் செய்வதற்காக பிரபஞ்ச அளவில் துவங்கப்பட்ட பணியானது தனி மனிதனின் முன்னேற்றத்திற்கு உதவி செய்து பின்னர் அவன் மூலம் பிரபஞ்சத்திற்கே மீண்டும் பயன் ஏற்படும் வண்ணம் நிறைவு பெறுகிறது. இந்த சுத்திகரிப்பு பணியின் மூலம் நீக்கப்பட்ட ஸ்தூலத்தன்மைகள் எல்லாம் என்ன ஆகின்றன? அவற்றை நீக்கி வெளியே எரியுமாறு மட்டுமே பிரிசெப்டர்களுக்கு அறிவுரை கூறப்பட்டுள்ளது. பிறகு இது என்ன ஆகிறது? இதை அழிப்பதற்கு வழி ஏதாவது உண்டா? இந்த கேள்வியைத்தான் நான் மாஸ்டரிடம் கேட்டேன். அதற்கு மாஸ்டர் அப்படிப்பட்ட ஸ்தூலத்தன்மையை எரித்துவிட முடியும் என்றும், ஆனால் விசேஷ மகா புருஷரால் மட்டுமே அதை செய்ய முடியும் என்றும், அவர் மட்டுமே ஸ்தூலத்தன்மையை எரித்து அழிப்பதற்கான சக்தியை பெற்றிருக்கிறார் என்றும் பதிலளித்தார். மற்றவர்களால் அதை நீக்கி எங்காவது வீசி எறிய மட்டுமே முடியும் என்றார். வளர்ச்சியானது ஊட்டி வளர்க்கப்பட வேண்டிய ஒன்று. சரியானபடி ஊட்டம் அளிக்கப்படாவிட்டால் வளர்ச்சி இருக்க முடியாது. இது மாஸ்டரின் மூன்றாவது பணி. வளர்ச்சி தொடர்ந்து வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கு மாஸ்டர் தனது பிராணசக்தியை அபியாசிகளுக்கு ஆன்மீக உணவாக ஊட்டி அவர்களை பேணி வளர்க்கிறார்.
எதை நாம் டிரான்ஸ்மிஷன் என்று அழைக்கிறோமோ அதை மாஸ்டர் ஆன்மீக உணவு என்று விளக்கினார். உடலானது பௌதீக மட்டத்தில் வாழ்வதால் அதற்கு பௌதீக மட்டத்திலுள்ள உணவு தேவைப்படுகிறது. ஆனால் ஆன்மா ஆன்மீகத்தன்மை உடையதாக இருப்பதால் அந்த மட்டத்திலுள்ள உணவு அதற்கு தேவைப்படுகிறது. பிராணாகுதியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்குமா அல்லது அபியாசியின் நிலைக்கு ஏற்ப மாறுபடுமா என்று நான் ஒருமுறை மாஸ்டரிடம் கேட்டேன். அது தெய்வீகத்தினுடைய அதிசூட்சுமமான ஆற்றல் அல்லது சக்தியாக இருப்பதால் அதில் மாற்றம் இருக்க முடியாது என மாஸ்டர் பதிலளித்தார். வளர்ச்சியின் எல்லா நிலைகளிலும் மாஸ்டர் சொல்கின்ற அனைத்தையும் செய்ய ஒரே சக்தியால் எப்படி முடியும் என்பது எனக்கு சற்று புதிராக இருந்தது. நான் மாஸ்டரிடம் இந்த கேள்வியை கேட்டேன். மாஸ்டர் வேடிக்கையாக சிரித்து, ஒரு விதையை விதைக்கும்போது நாம் தண்ணீர் ஊற்றுகிறோம். அது முளைத்து வெளிவரும்போது அதற்கு தண்ணீர் விடுகிறோம். அது ஒரு பெரிய செடியாகும் போதும் நாம் தண்ணீர் விடுகிறோம். அதன் ஆயுட்காலம் முழுதும் நாம் தொடர்ந்து தண்ணீர் ஊற்றிக்கொண்டு இருக்கிறோம். அதே தண்ணீர்தான் ஒவ்வொரு நிலையிலும் செடியின் வளர்ச்சிக்கு உதவுகிறது என்றார். மற்றொரு முறை பிராணாகுதியை மாஸ்டர் வேறு விதமாக விளக்கினார். ஆன்மா இருப்பதால் தான் உடலில் உயிர் இருக்கிறது. இறக்கும்போது ஆன்மா உடலை விட்டு சென்று விடுகிறது. அப்போது அவர் இறந்து போய்விட்டார் என்று சொல்கிறோம். பிறகு உடலை சடலம் என்று அழைக்கிறோம். எனவே உடலானது ஆன்மாவினால் வாழ்கிறது. ஆன்மா எவ்வாறு வாழ்கிறது? ஆன்மா பிராணாகுதி மூலம் வாழ்கிறது. அந்த பிராணாகுதியை தெய்வீகத்தின் சாரம் என்று நாம் சொல்லலாம். டாக்டர் வரதாச்சாரி இதைத்தான் ஆன்மாவின் ஆன்மா என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவர் இதனை விவரித்துள்ளது சரிதான். வடமொழியில் பிராணஸ்ய பிராணா எனப்படும் இதன் அர்த்தம் ஆன்மாவின் ஆன்மா என்று அவர் சொன்னார். உண்மையாக சொல்வதானால் பிராணாகுதி இல்லாமல் ஆன்மா உயிரற்ற ஒன்றை போன்றதாகும். முதல் முறை கொடுக்கப்படும் பிராணாகுதி ஆன்மாவிற்கு உயிர் ஊட்டுகிறது. அது தெய்வீகத்தின் ஸ்பரிசமே ஆகும். அற்புதமான விஷயம் ஒன்றை நான் உனக்கு சொல்கிறேன். ஒருவருக்கு ஒரே ஒரு முறை பிராணாகுதி அளிக்கப்பட்டாலும் அது அவரது எதிர்காலத்தையே மாற்றக்கூடியது. உயர்ந்த ஒரு மாஸ்டரிடமிருந்து வரும் பிராணாகுதியால் நொடிப்பொழுதில் ஒருவரின் தன்மையையே மாற்றி அமைக்க முடியும். சக்தி ஒன்றேதான். ஆனால் அங்கு அதற்கான சங்கல்பம் இருந்தாக வேண்டும். ஒருபோதும் மாறாத திட சங்கல்பம் இருந்தாக வேண்டும். அப்போது பலன் அற்புதமாக இருக்கும். உண்மையில் சொன்னால் ஆன்மீக பயிற்சியாளருக்கு உறுதியான மனோபலம் இருக்க வேண்டும் என்பது எல்லாவற்றையும் விட முக்கியமானது. நான் இன்னொன்றையும் உனக்கு சொல்கிறேன். பிராணாகுதியின் செயல்திறனை பற்றி நாம் சந்தேகிக்கும் போது உண்மையில் நாம் மாஸ்டரையே சந்தேகிக்கிறோம் என்பதாகிறது. அப்போது பணி பாதிக்கப்படுகிறது. மாஸ்டரால் சக்தியை கொடுக்க முடியும். ஆனால் மனோபலத்தை நீங்களேதான் வளர்த்து கொள்ள வேண்டும். எந்த கருவியை பயன்படுத்துவதற்கும் சக்தியை பிரயோகிக்க வேண்டும். உதாரணமாக, மரத்தை அறுக்க ஒரு ரம்பத்தை தருகிறேன் என்று வைத்துக் கொள்வோம். ரம்பமானது உன் முழு பலத்துடன் பிரயோகிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் அது மரத்தை அறுக்கும். புரிகிறதா? எனவே ஒரு கருவி மட்டும் இருந்தால் போதாது. அந்த கருவி நன்கு வேலை செய்ய உன் மனோபலத்தை நீ பயன்படுத்தி ஆக வேண்டும். உண்மையில்
பிராணாகுதியை நான் அல்லது பிரிசெப்டர் யார் அளித்தாலும் அதன் விளைவு ஒரே மாதிரியாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் சங்கல்ப சக்தி இல்லையெனில் பணி சரியான முறையில் செய்யப்படுவது இல்லை. எனவே அபியாசி அதில் வித்தியாசத்தை உணர்கிறார். இவ்வாறாக நம்மை ஆன்மீகத்தில் உயர்த்தும் ஒரே சக்தி பிராணாகுதி ஒன்றுதான். ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு அபியாசி வளர்வதை அது சாத்தியமாக்கி ஆன்மீக ஜீவிதத்தின் பிரதேசங்களை ஒவ்வொன்றாக கடந்து லட்சியத்தை சென்று அடைய வைக்கிறது. இந்த தெய்வீக யாத்திரை முழுவதிலும் மாஸ்டரின் உதவியும் வழிகாட்டுதலும் மிகவும் அவசியம். ஆன்மீக நிலைகளில் மனிதன் அடையக்கூடிய உச்சகட்ட நிலையை அபியாசி அடையும் வரை குருநாதரின் பங்கு தொடர்கிறது என்பதுதான் சகஜ மார்க்கத்தின் தனிச்சிறப்பு. உண்மையில் பார்த்தால் நாம் வளர வளர நமக்கு குருவின் தேவை இன்னும் அதிகரிக்கிறது. இதற்கான காரணத்தை மாஸ்டர் ஒரு முறை விளக்கினார். அபியாசி வளர வளர பிராணாகுதியும் சுத்திகரிப்பும் இன்னும் உயர்ந்த நிலைகளை அவனுக்கு சாத்தியமாக்குகின்றன. ஆனால் உயர்நிலைகளை அணுகும்போது மேலிருந்து ஒருவித தடுப்பு சக்தி உருவாகிறது. இயற்கையே அவனது முன்னேற்றத்தை எதிர்ப்பது போல் தோன்றுகிறது. இங்கு மாஸ்டர் தன்னிடம் இருக்கும் சக்தியை பயன்படுத்தி அபியாசியை மேல்நிலைக்கு உயர்த்த வேண்டி இருக்கிறது. அபியாசியால் தானாகவே இங்கு முன்னேற முடியாது. சில ஆன்மீக பிரதேசங்களில் அபியாசியினால் சுயமாக நுழையக்கூட முடியாது. மேலும் ஒன்றை நான் சொல்கிறேன். யாருமே சுயமாக கடக்க முடியாத ஆன்மீக பிரதேசங்களும் உள்ளன. பரம்பொருளில் லயித்திருப்பவரும் தானே அந்த பாதையில் பயணம் செய்திருப்பவருமான ஒரு தகுதி வாய்ந்த வழிகாட்டியால் மட்டுமே இது சாத்தியமாகும். அப்படிப்பட்ட நிலைகளில் மாஸ்டரே அபியாசியை தனக்குள் எடுத்துக்கொண்டு அப்பகுதியை கடந்து பின்னர் தனது வழிகாட்டுதல் மற்றும் மேற்பார்வையின் கீழ் அபியாசி பயணத்தை மீண்டும் தொடர அவரை வெளிக்கொண்டு வருகிறார். டாக்டர் வரதாச்சாரி இதை பற்றி வேடிக்கையாக மாஸ்டர் ஒரு கங்காருவை போன்றவர் என்று சொல்வார். ஏதாவது அபாயம் வரும்போது தன் குட்டியை போட்டுக்கொள்ள கங்காருவின் வயிற்றில் பை போன்ற ஒரு விசேஷ உறுப்பு உள்ளது. அவசியம் ஏற்படும்போது மாஸ்டரும் இதைத்தான் தன் அபியாசிக்காக செய்ய வேண்டியுள்ளது என்றார். இது மாஸ்டருடைய இன்னும் ஒரு பணியை, அதாவது அவரது காக்கும் பணியை நமக்கு புலப்படுத்துகிறது. இவ்வாறாக மாஸ்டருடைய பல்வேறு பணிகளைப் பற்றி, அதாவது தான் பணியாற்ற வேண்டிய களத்தை தயார் செய்வது, அபியாசியின் இதயத்தில் தெய்வீகத்தை விதைப்பது, அவனது வளர்ச்சிக்கு ஊட்டமளிப்பது மற்றும் லட்சியம் பார்வைக்கு தெரியும் வரை அபியாசியின் ஆன்மீக பயணத்தில் அவனை பாதுகாப்பது ஆகிய முக்கியமான விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டோம். இக்கட்டத்தில் அபியாசி மைய மண்டலத்திற்குள் வந்திருக்க வேண்டும் மற்றும் அந்த பகுதியிலுள்ள 7 ஒளிவட்டங்களில் பலவற்றை கடந்திருக்க வேண்டும் என்று மாஸ்டர் சொல்லியுள்ளார். மாஸ்டர் அவரை அதற்கு மேல் அழைத்துச் சென்று மீதமுள்ள மற்ற வட்டங்களையும் கடக்கச் செய்கிறார். இதற்கு பிறகு மையத்தை நோக்கி மாஸ்டர் ஆனந்த சாகரம் என்று குறிப்பிடுமிடத்தில் மேலும் மேலும் நீந்துவதைத் தவிர வேறெதுவும் இல்லை. இந்த கட்டத்தில் அபியாசிக்கு கடவுளுடன் நேரடியாக தொடர்பு ஏற்படுத்தப்படுவதாக மாஸ்டர் சொல்கிறார். அபியாசியை பொறுத்தவரை அவனது பயிற்சியில் மாஸ்டருடைய பணி இங்கு நிறைவு பெறுகிறது. அபியாசி கடவுளுடன் நேரடியாக தொடர்பு கொள்கிறார் என்றாலும்
மாஸ்டருடனான அவரது உறவுமுறை விட்டு போய்விடுவதில்லை. ஏனெனில் இது ஆன்மீக ரீதியாக நிரந்தரமாக நீடித்திருக்கக்கூடிய ஓர் உறவாகும். ஓர் அபியாசியை கடவுளுடன் இணைத்துவிட்ட பிறகும் மாஸ்டருடனான அவனது தொடர்பு பற்றிய இந்த விஷயம் பற்றி சமீபத்தில் நான் மாஸ்டருடன் பேசினேன். மாஸ்டர் நேரடியான பதிலளிக்க விரும்பவில்லை. ஆனால் இந்த கட்டத்தில் அபியாசிதான் மாஸ்டருடனான தன் தொடர்பை தக்க வைத்து கொள்வதா அல்லது சுயமாக தொடர்வதா என்பது பற்றி தீர்மானம் செய்ய வேண்டும் என்றார். அக்கட்டத்திற்கு அப்பாலும் மாஸ்டரது உதவி தேவைப்படுபவர்களுக்கு அது எப்போதும் உண்டு என்றும் மாஸ்டர் சொன்னார். அர்த்தம் பொதிந்த இந்த வாக்கியத்தோடு அவர் மௌனமாகிவிட்டார். அங்கே சகோதரி கஸ்தூரியும் இருந்தார். ஆன்மீகத்தின் மிக உயர்ந்த நிலையில் கூட அகங்காரம் வளர்வதற்கான சாத்தியம் இல்லை என்று முடிவு கட்டிவிட முடியாது என்று அவர் என்னிடம் கூறினார். கடவுளுடன் நேரடி தொடர்பு மாஸ்டரால் ஏற்படுத்தப்படும்போது அந்த அபியாசி கவனமாகவும் அடக்கமாகவும் இருந்தாலொழிய அது அவரை அகங்காரத்திற்கு இட்டு சென்றுவிடக்கூடும். எப்படி இருந்தாலும் கடவுளுடன் இந்த நேரடி தொடர்பு எப்படி ஏற்படுத்தப்பட்டது? மாஸ்டருடைய அனுகிரகத்தால் மட்டுமே இது சாத்தியமாகிறது. எனவே மாஸ்டருடனான தொடர்பை ஒருவர் துண்டித்துக் கொள்வது பற்றிய கேள்வி எப்படி எழ முடியும்? அவ்வாறு சொல்லும்போது மாஸ்டர் அபியாசியை உண்மையிலேயே சோதித்து பார்க்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். இந்த கட்டத்தில் அபியாசி மிகவும் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மாஸ்டரை விட்டுவிடும் மிகப்பெரிய பிழையை செய்யாமல் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் என்றார். பிறகு சகோதரி கஸ்தூரி இது சம்பந்தமாக அவர் கண்ட ஓர் அகக்காட்சியை பற்றி விவரித்தார். ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட அபியாசிக்கு கடவுளுடன் நேரடி தொடர்பு ஏற்படுத்திவிட்டதாக மாஸ்டர் சகோதரியிடம் சொல்லியிருந்தார். இருப்பினும் அந்த விஷயத்தை சகோதரி கஸ்தூரி ஆராய்ந்ததில் அகக்காட்சியில் அந்த அபியாசியின் ஆத்மா கடவுளை அணுகியபோது மாஸ்டரிடமே அது தள்ளிவிடப்படுவதை கண்டார். மீண்டும் அபியாசியினுடைய ஆத்மா கடவுளை அணுக முயற்சித்தபோது மறுபடியும் அது மாஸ்டரிடமே உந்திவிடப்பட்டது. சகோதரி கஸ்தூரி கடவுளுடன் அபியாசியின் தொடர்பு நிறுவப்பட்ட பிறகும் கூட மாஸ்டரின் பங்கு ஒருபோதும் முடிவது இல்லை என்பது இதன் மூலம் நேரடியாகவே தெரிகிறது. ஏனெனில் லட்சியத்தை நோக்கிய பயணம் ஒரு விதத்தில் முடிவற்ற ஒன்றாகும். நாம் எப்போதும் மையத்தை அணுகிக் கொண்டிருக்கிறோம். மென்மேலும் அதற்கு அருகில் சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் ஒருபோதும் மையத்தில் இருக்க முடியாது. அனைத்தும் மையத்திற்குள் திரும்பவும் இழுத்து கொள்ளப்படும் மகாபிரளய காலத்தில் மட்டுமே அது சாத்தியமாகும் என்றார். மாஸ்டரை உண்மையான பக்தியுடன் அபியாசி நேசித்தார் என்றால் அவரிடமிருந்து தன் தொடர்பை துண்டித்து கொள்ளும் எண்ணத்திற்கே ஒருபோதும் இடமிருக்க முடியாது என்று நான் நம்புகிறேன். அபியாசியானவர் ஆன்மீக வளர்ச்சியில் எந்த ஒரு நிலையை அடைந்திருந்தாலும் மாஸ்டருடனான உண்மையான தொடர்பு நிரந்தரமானது. ஏனெனில் மாஸ்டருடைய உதவியும் வழிகாட்டுதலும் எப்போதும் தேவையாக இருக்கிறது.